குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கிருஷ்ணகிரி டேமுக்கு வந்திருக்கோங்க. இந்த கிருஷ்ணகிரி டேம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டு பெங்களூர் ரோட்டில் லெஃப்ட்டில் 7 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணுங்க. டேம் தெரியுதுங்களா? இங்கேருந்து இப்போ தாங்க உள்ளே வரோம். டேம் பக்கத்தில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த டேம் பார்த்திங்கன்னா 1957 வருஷம் கட்டி ஓப்பன் பண்ணாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் வந்தப்போ தான் இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. காமராஜர் பீரியடில் நிறையா நீர்த்தேக்கம் ஓப்பன் பண்ணாங்க. அதில் இதுவும் ஒன்று தான். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டேம் கேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா தெரியுதுங்க. தண்ணியும் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெரிய கேட் வழியெல்லாம் சும்மா கொஞ்சோண்டு தான் வலியுது, தெரியுதுங்களா? இந்த சைடு சின்ன கேட், கீழே இருக்க கேட் வழியாக தான் இங்கே தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேம் ஃபுல்லாகும் போது தான் அந்த பெரிய கேட்லேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்கு. அது டேம் ஃபுல்லானாலும் அப்படியே அந்த கேட்ஸுக்கு மேலேயே தண்ணி வலியும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 1 மந்த் பேக்லாம் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாகிடுச்சிங்க. அப்போ ஏகப்பட்ட தண்ணி வந்தது. நாங்கள் அப்போல்லாம் வந்திருந்தோன்னா நல்லா பார்த்துருக்கலாம். இதே பாருங்கள், இந்த கேட் வழியாக வர தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே வலிஞ்சு வருது. மீன்லாம் பிடிக்கிறாங்க இந்த இடத்துல. நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க இங்கே கொஞ்சம் பேர். மீன் பிடிக்கிறாரு, நீச்சல்லாம் கிடையாது. எல்லாமே மீனவர்கள் தான். இன்றைக்கி சண்டேனால நிறையா இடத்துல மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. சின்ன வலையை வச்சு தான் பிடிக்கிறாங்க. ஆனால் அப்படியே பக்கமாக போய் பார்க்கலாங்க. மீன் மேலே இருந்துகிட்டே ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கேருந்தே பிடிச்சா கிடைக்குதுங்களா? சின்ன சின்ன மீன் கிடைக்கும், பெரிய மீன்லாம் இங்கே கிடையாது. டேம் உள்ள தான். வரிசையாக நின்றுட்டு எல்லாம் தூண்டில் போட்டுட்ருக்கிறாங்க. சின்ன மீன் தான் கிடைக்கும் ஆனால் இங்கே அப்படின்றாரு. கம்மியாக ஓப்பன் பண்ணுற தண்ணியே எப்படி வருது பார்த்தீங்களா? இன்னும் அதிகமாக அந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணும்போது வந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. என்ன ஸ்பீடாக வருது பாருங்கள். இது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த இடங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மலைகள்லாம் சூழ்ந்துருக்கு இந்த இடம். அங்கே சிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? என்ன சிலைன்னு பேர்? ஔவையார் தான் நினைக்கிறேன். கீழே பாருங்கள், வரிசையாக நின்று மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் வலையெல்லாம் வீசலைங்க, தூண்டில் தான். பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடி தண்ணி வர்றது பார்த்தீங்களா? வலிஞ்சி வர்றது எவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல உழுவுற இடத்துல குளித்தா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கெல்லாம் இறங்கக்கூடாது யாரும். சும்மா தூரத்துலேருந்து பார்க்கலாம், அவ்வளோதான். தண்ணி வலிகிறது தான் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்க, மீன் மாட்டிக்கிச்சு அவர் இதில். சின்ன மீன் தான். பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு? காமிக்கிறாரு பாருங்கள். பாருங்க, இங்கே மேலே இருந்துகிட்டே ஒருத்தர் மீன் பிடிக்கிறாருங்க. பிடிச்சி இங்கே போட்டுருக்கிறாரு பாருங்கள். தூக்கி போடுறாரு பாருங்க. எத்தனை மீன் தூக்கி போட்டார் இங்கே. எல்லாம் ஜிலேபி கெண்ட மீன் தான், சின்ன சின்ன மீனுங்க எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள், பேக்ரவுண்ட்லேயே டேம். நீர்த்தேக்கங்கள் இருந்தாவே பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கணுங்க. இங்கேயும் அதே தான். இங்கே பாருங்கள், முனியப்பன் கோயில். எவ்வளோ பெரிய முனியப்பன் சிலை. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குங்க முனியப்பன் சிலை. இங்கே முன்னாடி பாருங்கள் சிலை எப்படி இருக்கு. பாம்பு புத்து மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. அந்த டேம்லேருந்து இப்போ வந்து பார்க்குக்கு போகிறாங்க பாருங்கள். இதுதான் ரூட்டு.
இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகணுங்க. அப்படியே இந்த பாலத்தில் நடந்து போகிறோங்க. தரப்பாலம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த பாலத்தில் அப்படியே நடந்து கிராஸ் பண்ணி போனால் பார்க்கு. இந்த ஆறு பேர் வந்து தென்பெண்ணை ஆறுங்க. தென்பெண்ணை ஆறு குறுக்க தான் இந்த கிருஷ்ணகிரி அணை கட்டியிருக்காங்க. ஆற்றுல வேற குளிக்கிறாங்க நிறைய பேர், தெரியுதுங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேமுக்கு இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சின்ன கோயில் இருக்குங்க, ஸ்ரீ மார்கண்டேஸ்வரர். கீழே பார்த்தீங்கன்னா நந்தி தீர்த்தம், எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க அதுலேயும். நம்ம டேம் மேலே போய் பார்க்கணுன்னா இந்த பூங்கா வழியாக போய் தான் பார்க்க முடியுங்களாம். பூங்கா வழியாக போய் அந்த படி ஸ்டெப்ஸ் ஏறி போகணுங்க. அப்படியே போகலாம் உள்ள. ஒரு பெரிய பூங்காவாக தாங்க இருக்கு பாருங்கள். அப்படியே ரவுண்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே அந்த டேம் லெங்க்த்துக்கு அப்படியே எவ்வளோ தூரம் டேம் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே பார்க்கு தான் ஃப்ரண்ட்டில். தண்ணி சலசலப்பு சவுண்டு பார்த்தீங்களா? அப்படியே இந்த மரத்தோட சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குங்க. ரொம்ப வருஷமாக இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது மரம். ஸ்டெப்ஸ் ஏற வந்துட்டாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டெப்ஸுக்கு பக்கம் இருக்கும் போல் இருக்குது. 100 கூட இருக்காது, ஒரு 75 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. டேம் மேலே ஏறி போகணும் பாருங்கள். ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி. இந்த இடத்துல இருக்குது, அந்த பக்கம் வரிசையாக இருக்குது. அப்படியே போகலாம் மேலே. ஸ்டெப்ஸ் ஈஸியாக தான் இருக்குது ஏறுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. அப்படியே பாருங்கள், இங்கேருந்து பார்க் வியூலாம் நல்லா இருக்குது. அதுவும் டேம் மேலே போயிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வந்துட்டோம் மேலே. டேம் மேலே வந்துட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெதர் நல்லா இருக்குங்க. வெயில் இல்லை, நல்லா மோடமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த படர்தாமரை தான் நிறைய இடத்துல இருக்குது. க்ளீன் பண்ணுவாங்க போல் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் இங்கே இந்த பார்க் வியூவும் அப்படியே அந்த ஓரத்துலேருந்து அப்படியே காமிச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள். நல்லா அகலங்க. டேம் அகலத்துக்கு அப்படியே இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது. காற்று நல்லா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே கிளம்பலாங்க. அப்படியே தெரியுதுங்களா வியூ? அப்படியே இறங்கி போகலாங்க. இந்த பார்க் வியூவை பார்த்துக்கிட்டு அப்படியே இறங்கி போகலாங்க. பார்க் ஆனால் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் திறந்து விடல. உள்ளே இருக்க கிணாலெல்லாம் வாய்க்காலெல்லாம் தண்ணி திறந்து விட்டுருந்தால் நல்லா வந்திருக்கும். இங்கெல்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிருஷ்ணகிரி டேமில் பார்த்தீங்கன்னா உள்ள கிருஷ்ணர் சிலை பாருங்கள். சுற்றியும் கோபியர்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். பார்த்தீங்களா உள்ளே பூந்து போகிற மாதிரி நல்லா இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மான் பூங்காவுக்கு வந்திருக்கோங்க. கிருஷ்ணகிரி அணை உள்ளே இருக்குது மான் பூங்கா. பாருங்கள் எத்தனை மான், எல்லாம் புள்ளி மான் தான். சின்ன சின்ன மானாக இருக்குது. இதெல்லாம் சின்ன குட்டிங்க போல் இருக்குது. இந்த பக்கம் நிறையா இருக்குங்க. எந்திரிச்சிருச்சு, கேமரா பார்த்தோன்னே எந்திரிச்சிருச்சு. அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க.
அப்படியே இந்த மானை பக்கமாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு சின்ன தொங்கு பாலம் பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இந்த பாலத்து வழியாக போகலாங்க, இந்த தொங்கு பாலம் வழியாக. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.